ஆற்றுவித்த இறைவனுக்கும் ஆட்கொண்ட தமிழுக்கும் உரையை ஆராய ஆதித்தரை அரங்காப்பது போல வந்திருக்கும் நடுவருக்கும் பிழைத்து கரை கண்ட எஞ்சிய தமிழர்களுக்கும் எனது வணக்கம். சமூக ஊடகங்கள் நன்மையா அல்லது தீமையா என்ற கேள்வி இன்றைய உலகில் மிகவும் அதிகமாக கேட்கப்படும் ஒன்றாகும். அவற்றுள் சமூக ஊடகங்களால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய அறிவியல் வளர்ச்சி மிக்க உலகில் சமூக ஊடகங்கள் மனித வாழ்க்கையின் இன்றியமையாத அங்கமாகிவிட்டன. முகநூல், புலனம், தொலைவரி, வலையொலி, அளாவி போன்றவற்றின் வழி மக்கள் பல்வேறு தகவல்களை சுடக்கிடும் தருணத்தில் எளிதாகவும் துரிதமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் மக்கள் தங்களின் அறிவை வளர்த்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக மாணவர்கள் தங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள், விளக்கங்களை சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இன்னும் அவர்கள் நிறைய கற்றுக்கொள்வார்கள். மேலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் நம்மால் ஒருவருடன் ஒருவர் உடனடி தொடர்பு கொள்ள வாய்ப்புண்டு. இதனால் தகவல் பரிமாற்றம் இன்னும் சுலபமாகின்றது. இன்னும் ஒவ்வொருவருக்கும் பேச்சு, பாடல், ஓவியம் போன்ற தனித்திறமைகள் இருக்கும். சமூக ஊடகங்கள் அத்தனித்திறமைகளை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பாகவும் வெளி உலகத்திற்கு காட்ட ஒரு மேடையாகவும் அமைகிறது. இன்னும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதால் நம்மால் உலகில் நடக்கும் அனைத்து உலக சம்பவங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். இது நம் சமூக விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. சமூக ஊடகங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டால் மனித முன்னேற்றத்திற்காக ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது.